இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. லைட்டாக இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் லைட்டாக உடையணும். இதுதான் வந்து சரியான பதம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்ததாக அதிலே 1/4 கப் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப நல்லது. பாதாம் பருப்பு நம்மளுடைய எலும்புக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். நம்மளுடைய மூளை, முடி, சருமம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதிகப்படியான விட்டமின் இ இருக்குது இதில். பார்வை திறனையும் அதிகரிக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக உப்பு கடலை எடுத்திருக்கேன். உப்பு கடலை தோலோடு தான் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுக்கப்பட்டது தான். இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்துக்கணும். இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல நல்ல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். முடிக்கு நல்லது. இதில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி வறுப்பட்ட பிறகு தோலை நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் 2 டீஸ்பூன் கசகசான்னு சொல்லக்கூடிய பாப்பி சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் அதிகப்படியான கால்சியம், மெக்னீஷியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகவும் காட்டும். மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாறி வந்த பிறகு இதையும் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். செரிமான திறனை வந்து நல்லா அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நறுமணமாகவும் இருக்கும். மேலே வந்து ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை வந்து நீக்கிட்டு லைட்டாக உரலில் தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும், ரொம்ப நேரம்லாம் விடாதீங்க. அது லைட்டாக சூடு ஆயிடுச்சுன்னா ஈஸியாக பவுடர் ஆகும். அதுக்காக தான். இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல மிக்சி ஜாரில் சுக்கை வந்து சேர்த்துட்டு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த நார் எல்லாம் வந்துடும். அந்த நாரை வந்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வந்து பாலில் சேர்த்து குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயில் மாட்டும். அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அடுத்துதான் இது வந்து ட்ரை டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலர்ந்த பேரிச்சம்பழம். இதில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. கை கால் வலி, கை கால் குடைச்சல், கழுத்து வலி, அந்த பாத எரிச்சல் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். நல்ல ஒரு நார்ச்சத்தும் இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யும். இப்போ இது உள்ளே வந்து ஒரு விதை ஒன்று இருக்கும். உரலில் சேர்த்துட்டு தட்டினீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதை வெளிப்படும். விதையை தூக்கி போட்டுருங்க. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. நல்ல நைஸான பவுடராக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஓமம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இருமல், சளி, தலைவலி, உடம்பு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல நைஸான பவுடராக அரைச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்காம இந்த பவுடர் மட்டுமே பாலில் கலந்து தாராளமாக குடிக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம பசங்களுக்கு கொடுக்க போகிறோம், இல்லை எல்லாருமே பெரியவங்க நார்மலாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இது கூட வந்து கற்கண்டு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி கட்டி கற்கண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கற்கண்டு எடுத்துக்கோங்க. டைமண்ட் கற்கண்டு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து பாலில் வந்து சில சமயங்களில் நாட்டு சக்கரை வந்து போட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கற்கண்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கற்கண்டு வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். அந்த பர்னிங் சென்சேஷன் சொல்கிறோம்ல, அந்த எரிச்சல், உடம்புல இருக்கக்கூடிய எரிச்சல், பாதங்கள் இருக்கக்கூடிய எரிச்சலை வந்து சரி பண்ணும். நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் உடம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் செரிமான திறனையும் அதிகரிக்கும். ஒரு உரலில் தட்டுட்டு நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்திங்கன்னா நீர் விடும் அந்த ஹீட் ஆகும்போது. அதுக்காக தான். இப்போ அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கற்கண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா வந்து சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தினமுமே நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, படுக்க போகிற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சூடாக இருக்கக்கூடிய பால், இல்லைன்னா மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு குடிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. சளி, இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் தீர்த்துடும். அதே